ஒரு மத்தியான வேளையில ஒரு யானை வந்து ஆத்தங்கரையில குளிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு பன்னிக்குட்டி, அது மேல ஃபுல்லா சேரும் சகதியமா இருக்கவே இந்த யானை வந்து பார்த்தது. இதே பாதியில நம்மளும் போனா அந்த சேரும் சகதியம் நம்ம மேல பட்டுட்டோம் அப்படின்றதுனால அது வேற ஒரு பாதையை செலக்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. இதை பார்த்த இந்த பன்னிக்குட்டி நம்மளை பார்த்து பயந்துதான் இந்த யானை போகுது அப்படின்னு பன்னிக்குட்டியே நினைச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுது, யானை வந்து பாத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆளு, யானையே என்னை பார்த்து பயந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த விஷயம் வந்து ஃபுல்லா காடு ஃபுல்லா பரவுது. அடுத்த நாள் காலையில இந்த யானையோட நண்பர்கள் எல்லாமே போய் யானை கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த பன்னிக்குட்டி சொல்லுது, நீ இந்த பன்னிக்குட்டியை பார்த்து பயந்துதான் விலகி நடந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த யானை வந்து சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னா யானை வந்து பயந்ததுனால கிடையாது, அது அந்த சேர்ல இறங்க விரும்பல. அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளை சீண்டுவாங்க, சண்டைக்கு வாடா அப்படின்னு நம்மளை கூப்பிடுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் அவங்க அளவுக்கு நம்ம இறங்காம விலகி நடக்கிறது வந்து பயம் கிடையாது, உண்மையா சொல்ல போனா அதுதான் உண்மையான வலிமையும் கூட. யானைக்கு தெரியும் யானை யாருன்னு, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு.